லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த நண்டுக்கு காலே இருந்திருக்காது. ஆனால் இப்போ எப்படி அந்த கால் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். அதை எப்படின்னு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆக்சுவலாக பொதுவாகவே ஒரு சில உயிரினங்கள் எல்லாத்துக்குமே ஸ்கின் பீல் பண்ணுறது, அதாவது தோல் உரிக்கிற தன்மை இருக்கும். உதாரணமாக நமக்கு பழக்கப்பட்ட உயிரினம் அப்படின்னா நம்ம பாம்பு சொல்லலாம். அதே மாதிரி தண்ணீர் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் அந்த தகவமைப்பு இருக்கும். அதுக்கு உதாரணம் அப்படின்னா அந்த இறால், நண்டு இதுங்க தான். இதுங்க இந்த மாதிரி தோல் உரிக்கும் போது அதுங்களுக்கு இருக்கக்கூடிய அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அதுங்க உடலில் ஏதாவது பாகங்கள் துண்டிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை ஏதாவது காயப்பட்டிருந்தாலோ அதுங்க தன்னைத்தானே மறுசீரமைச்சுக்கிறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த பள்ளியோட வால்லாம் கட்டாகி அதுவாக முளைக்குது பார்த்தீங்களா, அது மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இதுலேயும் நடந்திருக்கு. நம்ம இந்த டேங்க் செட்டப்பில் விட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டு சுத்தமாக ஃபீடே எடுத்துக்கல. ஸோ நம்மளும் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஹைடிங் ஸ்பாட் மட்டும் கொடுத்துட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் அதை யதார்த்தமாக திறந்து பார்க்கும்போது அது வந்து தோல் உரிச்சிருந்துச்சு. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நண்டு மாதிரியே இருக்கும், ஆனால் அது உயிரோட கிடையாது, அது வெறும் தோல் மட்டும்தான். இந்த புதுசாக முளைச்ச கால்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அது அதோட கலர்லேயே கிடையாது, அது மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் வெளிர் மஞ்சள் நேரத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ இந்த தகவமைப்பு வந்து இதுங்களுக்குனே கிடைச்ச ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இதுங்களுக்கு கால் மட்டும்தான் வளருமா இல்லை கண்ணு வாயெல்லாம் சேர்ந்து வளருமான்னு ஒரு டவுட்டாக கேட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் மறக்காமல் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.